அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஆஃப்டர் 3 days ஹாலிடேஸ், சாட்டர்டே சண்டே அப்புறம் பார்த்தீங்கன்னா மண்டே, ரம்ஜானுக்கோசரம் ஹாலிடேஸ். ஸோ அதுக்கப்புறம் ஓப்பன் ஆகிற மார்க்கெட். ஸோ கண்டிப்பாக ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் வந்து ஒரு ஃப்ரைடே வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அது எதனால் சொல்லியிருந்தேன்னா, ஸோ நான் டேரிஃப் காரணம், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ செக்டார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ்ல இருந்தது. கொஞ்சம் டேரிஃப் வந்து காரணம், அந்த ட்ரம்ப் டேரிஃப் வந்து அதிகமாக ப்ரெஷர் கொடுத்துருக்கனால ஸோ இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் 3 வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமலுக்கு வந்து வருது அந்த டேரிஃப். ஸோ அதனால தான் கொஞ்சம் வந்து செல்லிங் ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பட் ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ பையிங் பாசிபிலிட்டின்னு சொல்லியிருந்தேன். எதுவுமே பார்த்தீங்கன்னா ஹையாக பிரேக் அவுட் வந்து நடக்கலை. ஸோ அது மட்டும் இல்லாமல் குளோபல் மார்க்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மண்டேவும் சரி ஃப்ரைடே நைட்டும் சரி நல்ல ஒரு செல்லிங் தான். ஸோ கிஃப்டி நிஃப்டியாக இருக்கட்டும், ஸோ கிஃப்டி நிஃப்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளில் கிட்டத்தட்ட ஒரு நல்ல பர்சன்டேஜ் 23,748 23,342 வரைக்கும் ரன் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு கேப் டவுன் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனது. ஸோ கேப் டவுன் மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே ஏன் அந்த கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹை உங்களுக்கு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ மார்க்கெட் வந்து கண்டிப்பாக மறுபடியுமே ஒரு பை போக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு 9:50 இருந்து கிட்டத்தட்ட ஒரு 11 o'clock ஜஸ்ட் ஒரு 1.5 hours மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா புஷ் பண்ணியிருந்தாங்க. புஷ் பண்ணி நல்லா ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் மாதிரி கொடுத்துட்டு ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ஸ்டாப் இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நகரவே இல்லை. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளோ. ஸோ சென்செக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி கொஞ்சம் வந்து இதாக இருந்தது. பட் சென்செக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் போயிட்டு ஸோ நல்ல ஒரு சேனல் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு கேண்டில்ஸ் கீழே க்ளோஸ் வச்ச உடனே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1400 பாயிண்ட்ஸ் பக்கம் கீழே தான் இறங்கியிருக்கு. ஸோ எதுவுமே பார்த்தீங்கன்னா புல் பேக் ஆகலை. அதாவது கீழே இறங்கின கேண்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 day கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ செகண்ட் ஹாஃப் கூட பெருசாக வந்து மேலே பையர்ஸ் வந்து கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணலை. கிட்டத்தட்ட லோக்கும் க்ளோஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ பையர்ஸ் வந்து சுத்தமாக வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து வரவே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு செல்லர்ஸ் ஆக்குப்பை தான். ஓகே, நாளைக்கு வந்து எந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனை பை பண்ணி கால் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புட் ஆப்ஷனை பை பண்ணுறதுல கொஞ்சம் ஹெவியாக வந்து இருக்குது எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே. ஸோ குறிப்பிட்ட ஸ்கிரிப்ட்னு இல்லாமல் அதாவது ஃப்ரைடே வந்து என்ன சொல்லியிருந்தேன், சென்செக்ஸ் மட்டும் புட் ஆப்ஷன் வந்து ஹெவியாக பை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மார்க்கெட் சென்செக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 1300 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் வந்து ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே புட் ஆப்ஷன் பை பண்ணியிருக்காங்க. மேபி ஒரு கேப் டவுன்ல மறுபடியுமே ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து நாளைக்கு மார்க்கெட்ல வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2994 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அதில் அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1955, டிக்ளைன்ஸ் வந்து 960, அன்சேஞ்ச் வந்து 79. 52 வீக் ஹைல 49 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல வந்து 113 ஸ்டாக்ஸ் வந்து இருக்கு. ஸோ அப்பர் சர்க்கியூலர் 275, லோயர் சர்க்கியூலர் 46 ஸ்டாக்ஸ். ஸோ கிட்டத்தட்ட பாசிட்டிவா நெகட்டிவா கம்பேர் பண்றப்ப ஒரு பாசிட்டிவ் தான் அதிகமா வந்து இருக்கு. நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். இதுல என்ன அப்படின்னா பாசிட்டிவ் அதிகமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த ஸ்மால் கேப் மிட் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கும். மற்றபடி இவ்வளவு பெரிய ஃபாலுக்கு என்ன காரணம், ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டவுன்ல வந்து இருக்கு. ஸோ இது வந்து நாளைக்கு வந்து இறங்குமா அப்படிங்கறத இந்த இதை வச்சு கண்டிப்பா சொல்ல முடியாது நாம. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபியூஷனா இருக்கு. ஸோ இது வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கல இன்னைக்கு பொறுத்த வரைக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து வேற ஏதாவது கன்ஃபர்மேஷன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா செக்டார் வைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ செக்டார் வைஸ்ல 2% மேலே நல்லா புரிஞ்சுக்கங்க, 2% மேலே ஒரு குறிப்பிட்ட ஹை வெயிட்டேஜ் செக்டார்ஸ் வந்து டவுன்ல இருந்தது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 100% கிடையாது, ஒரு 80% வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு சாத்தியம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்களா. ஒரு 100%ங்கிறது ஷேர் மார்க்கெட்ல கிடையவே கிடையாது. ஒரு 80% 70% பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நல்ல செக்டார்ஸ், ஒரு ஐடி செக்டார்ஸ் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சென்செக்ஸ்ல வந்து 3 செக்டார் வந்து நெகட்டிவ்ல இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குன்னு. எதுன்னா ஐடி செக்டார், அப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டார், ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து பெட்ரோல் அண்ட் ஆயில் அண்ட் பெட்ரோல் செக்டார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி வந்து கிட்டத்தட்ட -2% மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பேங்கிங் செக்டார் வந்து -1.43 வரைக்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. பிஎஸ்யூ பேங்க் அது ஓகே. மற்றபடி ஆயில் செக்டார் வந்து அதுவுமே பார்த்தீங்கன்னா 0.08% தான். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம இதெல்லாம் கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த செக்டாருமே ஒரே ஒரு செக்டார் மீடியா செக்டார் தான். ஸோ மீடியா செக்டார்ல அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாம் அதில் இல்லை. ஸோ அதனால மீடியா செக்டாரை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஸோ பேங்கிங், ஃபினான்ஸ்,
ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி கூட -0.91 -2.45. ஸோ நிறைய செக்டார்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரியாலிட்டி 1 2 3 4 ஒரு 4 செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2% மேலே வந்து நமக்கு வந்து க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் 4 செக்டார் வந்து 2% மேலே வந்து க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ இதை பார்க்குறப்ப ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு டவுன் சைடு பாசிபிலிட்டிஸ் மாதிரி தான் ஸோ மார்க்கெட் வந்து தெரியுது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ டெக்னிக்கல்ஸில் பார்க்கலாம். ஓகே, டெக்னிக்கல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு தான் வந்திருக்கு. அதாவது மார்ச் 25 ஹைக்கு மேலே போனால் தான் ஸோ இனிமேட்டு வந்து பை அப்படிங்கிற மாதிரி ஸோ ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு தான் கீழே இருக்குது. ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ எந்த ஒரு இதுவுமே பார்த்தீங்கன்னா ஸோ நாளைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து சொல்லியிருந்தேன் செக்டார்ஸில் வந்து ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 செக்டாருக்கு மேலே 2% மேலே டவுன் ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு கேப் டவுன் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ கேப் டவுன் இருந்தால் பேங்க் நிஃப்டி அண்ட் பேங்க் எக்ஸ் இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ஜோன் வந்து இருக்குது. ஸோ பேங்க் எக்ஸில் கூட இல்லை, பேங்க் நிஃப்டியில் மட்டும் ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்குது. அதையும் தாண்டி கீழே பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் ஸோ நமக்கு வந்து கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஃபால் ஆகும். ஸோ அதோட சப்போர்ட் ஜோன் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 50,638. ஸோ இந்த இடம் ஒரு சின்ன கேப் டவுன் விழுந்து இந்த 50,638க்கு மேலே ஓப்பன் வச்சது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இங்கேருந்து அகைன் வந்து ஒரு பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லாமல் இந்த 50,638க்கு கீழே ஓப்பனிங் வச்சது அப்படின்னா ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ் வந்து கண்டினியூஸாக ஒரு டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் எந்த ஸ்கிரிப்டாக இருந்தாலுமே கொஞ்சம் ரெக்கவரி எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து நல்லா இறங்கியிருக்கு. சென்செக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1400 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இறங்கியிருக்கு. கொஞ்சம் ரெக்கவரி இன்றைக்கி எப்படி ஃபஸ்ட்டு அந்த ஒரு மணி நேரத்தில் கொஞ்சம் பையிங் உள்ளார கொண்டு வந்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஸ்டாப் லாஸ் எல்லாம் கொடுத்துட்டு இறக்குனாங்களோ ஸோ அதே மாதிரி வந்து கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ நிஃப்டி 50க்கு எந்த இடத்துலையுமே சப்போர்ட் கிடையாது. ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் ஸோ கண்டினியூஸாக 23,000 எல்லாம் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. 23,000 22,900 அடுத்த டார்கெட். ஸோ ஃபின் நிஃப்டி நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ், ஆல் டைம் ஹை ரெசிஸ்டன்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ அதோட அடுத்த சப்போர்ட் ஜோன் 24,300 தான். ஸோ அதனால் லோக்கு கீழே பிரேக் ஆனாலோ இல்லை கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலோ கண்டிப்பாக ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு டவுன் சைடு வந்து ஃபின் நிஃப்டி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மற்றபடி ஒரு க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் வெயிட் பண்ணுங்கள். ஸோ பை போகணுங்கிறது அவசியம் கிடையாது. க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் வெயிட் பண்ணிவிட்டு லோவை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து செல் சைடு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணணும். ஸோ மிட் கேப் நிஃப்டிக்கும் எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து சப்போர்ட் கிடையாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக கீழே இறங்கிறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ சென்செக்ஸ் சொல்லவே தேவையில்லை. சென்செக்ஸ் இன்றைக்கே பார்த்தீங்கன்னா 1400 பாயிண்ட்ஸ். ஸோ அடுத்த சப்போர்ட் வந்து 75,295 தான். ஸோ அதனால் லோவாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ அங்கேருந்து கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 600 to 700 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இந்நாளைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ கேப் டவுன் ஓப்பனிங் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் மட்டும் லோவை பிரேக் பண்ணால் செல் சைடு வந்து போகலாம். இல்லை அப்படின்னா க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் பை போகலாமான்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஏன்னா சொல்ல முடியாது, ஒரே நாள் ஏதாவது ஒரு நியூஸ் வந்து ஒரு ரெக்கவரி நடந்தாலும் நடக்கலாம். ஸோ மற்றபடி ஒரு பை சைடு வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் பை சைடு ட்ரை பண்ணாதீங்க. லோவை பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஒரு செல் சைடு வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் லெவல்ஸ் பார்க்கலாம். ஸோ க்ரூட் ஆயில் காலையில் வந்து வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 6,149 தான் ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஒர்க் ஆகும். இந்த 6,149 வந்தால் ஸோ நம்ம வந்து செல் சைடு வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு 50 to 60 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 6,149 டச் பண்ணிவிட்டு ஒரு 6,100 வரைக்கும் வந்திருக்கு. 6,095 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 55 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் சைடு வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலி இந்த 6,068 வந்துட்டு தான் பை எடுக்குன்னு சொல்லி தான் நான் அந்த மாதிரி நடக்கல, முன்னாடியே பை எடுத்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த 6,149 பிரேக் அவுட்டும் நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா
இந்த 6149 வந்தால் ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இது சப்போர்ட்டாக தான் ஒர்க் ஆகும், இது ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகாது. ஸோ 6049 வந்ததுக்கப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பை எடுக்கலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைடு வந்து ட்ரை பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த இடத்துல எடுக்கிறப்ப ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிடுச்சு, ஸோ இந்த இடத்துல பேப்பர் ட்ரேட் பண்ணுறப்ப ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ அகைன் வந்து இந்த இடத்துல தான் நம்ம ட்ரை பண்ணணும். 6100 தான் பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ட்ரை பண்ணணுமே தவிர ஸோ நடுவில் உடனே எடுத்து எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா மாட்டிக்காதீங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா ஈவினிங் லெவல்ஸ். ஸோ 6149க்கு மேலே பிரேக் அவுட் ஆகிருக்கு. அடுத்த சப்போர்ட் வந்து இந்த 6149 தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா 6100. ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பை சைடு தான். இதோட சப்போர்ட் ஜோன் எதுவாக இருக்குது அப்படின்னா இந்த இடம் 347.7. ஸோ செல்லிங்க்கு வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தான். 347.7 வந்தால் ஸோ நம்ம வந்து பை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதோட டார்கெட் வந்து 355.8. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸோட லெவல்ஸ். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.